தமிழகம் முழுவதும் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவை தொடர்ந்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றத்தில் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆளும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருக்கழுகுன்றம் பேருந்து நிலையம் அருகே செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுகுன்றம் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் அதிமுக செய்தி தொடர்பாளருமான வளர்மதி கலந்து கொண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3வது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாகவும் பருப்பு வகைகள் உள்ளிட்ட மளிகை பொருட்களின் விலையினை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று புதுக்கோட்டையில் அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமை தாங்கி கண்டன உரையாற்றினார். அப்போது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு, காங்கிரஸ் தலைவர் கொலை வழக்கு உள்ளிட்ட எண்ணற்ற கொலை வழக்குகளில் கூட்டணி கட்சியாக இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி திமுக அரசிற்கு சாதகமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இளைய மன்னரும் முன்னாள் எம்எல்ஏவுமான கார்த்திக் தொண்டைமான், முன்னாள் எம்எல்ஏ நெடுஞ்செழியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட நிலையில் கருப்பு சட்டை அணிந்தும் கருப்பு பேட்ஜ் அணிந்தும் திமுக அரசுக்கு எதிராக வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாகைகளை கையில் வைத்துக் கொண்டும் கோஷங்கள் எழுப்பினர். தமிழகத்தில் மின்கட்டண உயர்வை ஏற்படுத்திய திமுக அரசை கண்டித்து தேனியில் அதிமுக கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் பேருந்து நிலையத்தை சுற்றி பல்வேறு குற்ற செயல்கள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டி கரூர் நகர ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் நகர காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். கரூர் ஆட்டோ ஸ்டாண்ட் சங்கத்தின் சார்பில் சுமார் 40க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் நீண்ட காலமாக இங்கு ஆட்டோ ஓட்டி வருகின்றனர். இந்நிலையில் ஆட்டோ ஸ்டாண்ட் அருகில் சமூக விரோத செயல்களான வழிப்பறி, பாலியல் தொழில் ஆகியவை நடைபெறுவதாக குற்றம் சாட்டி ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் கரூர் மாநகர காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். இந்த புகாரை பெற்றுக்கொண்ட காவல் உதவி ஆய்வாளர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததன் பேரில் ஆட்டோ ஓட்டுநர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பாலக்கோடு அருகே 3 ஊராட்சிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் பேலாரஹள்ளி, எர்ணஹள்ளி, கரகதஹள்ளி ஆகிய பஞ்சாயத்துகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பயனடையும் வகையில் எர்ணஹள்ளி பஞ்சாயத்துக்குட்பட்ட தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடந்தது. இந்த முகாமில் கலைஞரின் வீடு வசதி திட்டம், முதியோர் உதவித்தொகை, வீட்டுமனை பட்டா, ஜாதி சான்றிதழ் உட்பட 12 அரசு துறைகள் சார்பில் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டது. 100கணக்கான பொதுமக்கள் முகாமில் பங்கேற்று கோரிக்கை மனுக்களை அளித்தனர். தண்டையார்பேட்டையில் மின்சாரம் இல்லாமல் கற்காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை வலியுறுத்தி பெண்கள் நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மின்சார கட்டணம் மற்றும் ரேஷன் பொருட்களை முழுமையாக நிறுத்த முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்து தண்டையார்பேட்டையில் மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் நூதன முறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஆண்கள் கருப்பு சட்டை, பெண்கள் கருப்பு புடவை அணிந்து மாட்டு வண்டியை தற்காலிக மேடை அமைத்து நாரதர், கிருஷ்ணர் வேடமணிந்து கலகா சேபே நாடகம் நடத்தப்பட்டது. மேலும் மின் கட்டண உயர்வை வலியுறுத்தி மகளிர் அணியை சேர்ந்த 50 பெண்கள் பங்கேற்று மின்சாரம் இல்லாமல் கற்காலத்தில் எப்படி மக்கள் வாழ்ந்தார்கள் என்பதை வலியுறுத்தி மிளகாய், தனியா, இஞ்சி பூண்டு, அரிசி, பருப்பு மாவு உரலில் அரைப்பது போன்ற நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தினர். மேலும் 1000க்கும் மேற்பட்டோர் கையில் கண்டன பதாகைகளுடன் கட்சி கொடியை ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 99வது நினைவு தினத்தையொட்டி பாப்பாரப்பட்டியில் உள்ள நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சியர் கி. சாந்தி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சுதந்திர போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவாவின்
99வது நினைவு தினம் இன்று ஜூலை 23 அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் அமைந்துள்ள அவரது நினைவு மண்டபத்தில் அரசு சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சி. சாந்தி விடுதலை போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவாவின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து தியாகி சுப்பிரமணிய சிவா மணிமண்டப வளாகத்தில் உள்ள சிவாவின் விடுதலை போராட்டம் வாழ்க்கை வரலாறு குறித்த புகைப்படங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டார். தூய்மை பணியாளர் பணி நிரந்தரம் செய்ய கோரி நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு CITU கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சம்மேளனம் CITU தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக ஊராட்சிகளில் பணி செய்து வருகின்ற டேங்க் ஆபரேட்டர், தூய்மை காவலர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும் காலமுறை ஊதியம் வழங்கிட வலியுறுத்தியும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். வரி குதிரையின் வரியை கூட எண்ணிடலாம், ஆனால் திமுக போடுகின்ற வரியை எண்ண முடியாது என திருவாரூரில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றினார். தமிழகத்தின் 3வது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தியும் நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்டு வரும் பருப்பு, பாமாயில் ஆகியவற்றை நிறுத்த முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்து திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கண்டன கோஷங்கள் எழுப்பி தமிழக அரசுக்கு எதிராக வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வருவாய்த்துறை அலுவலகத்திற்கு பொதுமக்கள் நேரடியாக செல்லாமலே தங்களது தேவைகள் மற்றும் குறைகளை மனுவாக எழுதிக் கொடுப்பதற்கு ஏதுவாக தமிழகம் முழுவதும் ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே அயன் சிங்கம்பட்டி சமத்துவபுரம் திருமண மண்டபத்தில் வைத்து ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. முன்னதாக இந்த சிறப்பு முகாமினை அம்பாசமுத்திரம் ஒன்றிய பெருந்தலைவர் பரணிசேகர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்த நிலையில் அம்பாசமுத்திரம் காவல் துணை கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் கலந்து கொண்டு முகாமை பார்வையிட்டார். தொடர்ந்து இம்முகாமில் அயன் சிங்கம்பட்டி, வைராவிக்குளம், வெள்ளாங்குழி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பயனாளர்கள் கலந்து கொண்டு இலவச வீட்டுமனை பட்டா, பட்டா சிட்டா வேண்டியும் ஆதார் அட்டையில் பெயர் திருத்தம் மற்றும் புதுப்பித்தல், மருத்துவ பரிசோதனை, குடும்ப அட்டை விண்ணப்பித்தல், பெயர் நீக்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை துறை சார்ந்த அதிகாரிகளிடம் அளித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.